நின்று ரசிப்பதற்கு, சிரித்து மகிழ்வதற்கு, ஓய்வெடுப்பதற்கு, அழுது தீர்ப்பதற்கு என அத்தனைக்கும் காரணங்களும் சூழல்களும் இருந்தாலும் வாழ்க்கையில் சில பேர் நிற்காமல் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். வாழ்க்கையை எப்பொழுதுமே ரசித்து அனுபவித்து வாழ கற்றுக்கொண்டாலே போதும், எல்லாமே நமக்கு நல்லதாகவே தெரியும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் நண்ப பிரியமே, நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் சமயத்தில் இது உன் கண்களில் நிச்சயமாக படும். ஆம் என் பிள்ளையே, யாரிடமும் சொல்லாமல் தனிமையில் இதை கேட்டுவிடு. நீ நினைப்பது, நீ கேட்பது, நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நிச்சயமாக நடக்கும். என் நண்ப பிரியமே, யாருமே எதையும் மற்றவர்களுக்கு மிக சுலபமாக கொடுத்துவிட முடியும்தான். ஆனால் அந்த நிம்மதியை மட்டும் தன்னிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ளவே முடியும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. நிம்மதி உன்னிடத்தில்தான் இருக்கிறது. அது வேறு எங்கெங்கோ போய் தேடி அலையாதே என் பிரியமே. அது வேறு இடத்தில் தேடுவது பயனில்லாத ஒரு செயலாகத்தான் இருக்கும். என் நண்ப பிரியமே, நீ ஒரு கண்ணாடி கல் அல்ல, வைரக்கல் என்று உணர்ந்து தேட பழகு. எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே கண்களுக்கு தெரியும். என் நண்ப பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இருக்க பழகு. நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு செயலும் உனக்கு நல்ல விதமாக நிகழாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் பிரியமே, பொறுமையாக இரு. அனைத்தையும் பக்குவமாக எடுத்துக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள். தேவையில்லாமல் கோபப்பட நினைக்காதே. கோபம் வரவேண்டிய இடத்தில் புன்னகையை சிந்திப்பார். வந்த கோபம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகியே விடும். வாழ்க்கையில் நீ சந்திக்கும் எல்லோரிடமும் ஒளிவு மறைவே இல்லாமல் பேசிவிட முடியாது என் பிரியமே. அப்படி பேசிவிடவே முடியாது, பழகிவிடவும் முடியாது. அதற்காக எல்லாவற்றையும் மறைத்து கொண்டும் நிம்மதியாக வாழ்ந்துவிடவும் முடியாது என் பிரியமே. அனைத்தையுமே மறைத்து கொண்டு வாழவே முடியாது. நீ மறைக்கும் உண்மைகளை விட சுமையான பாரம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லைதானே. ஏமாந்து போவதிலும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்கிறது என் பிரியமே. ஏமாற்றுபவரை அறிந்து தெரிந்து ஏமாறுவது அற்புதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா? வாழ்க்கையில் இனி யாரிடமும் ஏமாறவே வேண்டாம் என்ற எண்ணம் உனக்கு வரவே வராது. என் நண்ப பிரியமே, உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களிடம் சற்று அனுசரித்து வாழ கற்றுக்கொள். அதுதான் உன் நிம்மதிக்கான ஒரே வழியாகவே இருக்கும். என் நண்ப பிரியமே, ஒன்றை மட்டும் நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். வாழ்வில் எவ்வளவு நீ பணம் சம்பாதிக்கிறாய் என்பது முக்கியமல்ல என் பிரியமே. அது முக்கியமே கிடையாது. எவ்வளவு அன்பான சொற்களை நீ உறவுகளோடு பரிமாறுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வாழ்க்கை என்பது வசதிகளால் மட்டும் ஆனதல்ல என் பிரியமே, வார்த்தைகளாலும் ஆனது என்பதை உணர்ந்து கொள். ஆம் என் பிரியமே, சுயநலமாக இருப்பது ஒன்றும் பெரிய தவறே கிடையாது. சுயநலமாக அப்படியே ஓரிடத்தில் இருந்து விடவும் கூடாது. மற்றவர்களுக்காக உன்னால் எவ்வளவு உதவிகரமாக இருக்க முடியுமோ அதை செய்து விடுவதுதான் மிக மிக நல்லது. சுயநலம் என்பது நீ மட்டுமே நலமாக வாழ்வது அல்ல என் பிரியமே. நீயும் நலமாக வாழ வேண்டும் என்பதுதான் சுயநலம். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களுக்கு உதவும் அந்த நல்ல எண்ணத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி என்று உன்னை படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்றியாக இரு, உதவியை செய்து கொண்டே இரு. ஆம் என் குழந்தையே,
எப்பொழுதும் மற்றவர்களுக்கு உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவதுதான் உனக்கும் நல்லது, உன் வாழ்விற்கும் நல்லது. என் அன்பு பிரியமே, கோபமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு முடிவையும் எடுக்க நினைக்காதே. ஏனென்றால் அந்த முடிவு தவறான முடிவாகத்தான் இருக்கும். அதே போல நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் இழக்க நினைக்காதே. நீ நம்பிக்கையை இழக்கும் சமயத்தில் தேவையில்லாத அதீத பிரச்சனையில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்பு உனக்கு அதிகமாகவே வரும். எனவே நம்பிக்கை இழக்காதே. நம்பிக்கை இழக்கும் சூழ்நிலை வந்தாலும் அதை தவிடு பொடி ஆக்கிவிடு உன்னுடைய மன தைரியத்தினால். ஆம் என் பிள்ளையே, எப்பொழுதுமே தைரியமாக இரு. உன் கண்ணீரை மட்டும் மற்றவர்களுக்கு காட்டிவிட நினைக்காதே. ஒன்றை அடைவதற்கு முன்பு மற்றொன்றை இழக்கத்தான் வேண்டும். நீ அடைந்த ஒன்றை இன்னும் அழகாகவே பார்த்து கொண்டிருக்கிறாய் என்றால் உண்மையில் இந்த உலகின் மிக சிறந்த அதிர்ஷ்டசாலி நீதான் என் பிரியமே. பெற்றதை எப்பொழுதும் அழகாக உணர்பவர்களுக்கு மட்டும்தான், அவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையும் அழகானதாகவே அமையும். எல்லோருடைய வாழ்விலும் நீ வேறாக இருந்துவிட முடியாது என் பிரியமே. சிலரின் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலரின் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம், அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமும் கூட. என் அன்பு பிரியமே, எது நடந்தாலும் பயத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க நினைக்காதே. பயத்திற்கு மட்டும் இடம் கொடுக்க நினைக்காதே. நம்பிக்கையும் உயிரும் ஒன்றுதான் என் பிரியமே. சில உறவுகளிடம் அதை உரை இழுந்து விட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம் என் பிரியமே. தவறை சுட்டி காட்டாமல் அடிமையாக சேர்ந்து வாழ்வதை விட தவறை சுட்டி காட்டிவிட்டு எதிரியாக கூட விலகி சென்று விடலாம். அதுதான் உன் மனதிற்கும் நல்லது. எல்லா நேரங்களிலும் அனுசரிப்பதும் சகித்து கொள்வதும் சாத்தியமில்லாத ஒன்றுதான் என் பிரியமே. அது எல்லா நேரங்களிலும் சாத்தியமாக கூடாத ஒன்றுதான். எனவே எப்பொழுதுமே மனதை யதார்த்தமாக வைத்துக்கொள். எது நடக்க வேண்டுமோ அது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. என் அன்பு பிள்ளையே, காயம் தந்த செயல்களையும் காயம் தந்த மனிதர்களையும் மறக்காமல் இங்கு எந்த மாற்றத்தையும் உன்னால் ஏற்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள். உன் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவதற்கு பெயர் என்ன தெரியுமா என் பிரியமே? சாமர்த்தியமல்ல, அதுதான் துரோகம் என்பதை மனதில் பதிய வைத்துக்கொள். நீ ஒருவருக்கு அந்த துரோகத்தை செய்தால் அதையே உனக்கு திருப்பிக் கொடுக்க இறைவன் விரைவில் உன்னிடம் யாரையாவது அனுப்பி வைப்பார் என்பதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். பலவிதமான புண்ணிய செயல்களை செய்வதை விட நீ செய்த ஒரே ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி திரிந்து சம்பந்தப்பட்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு திருந்துவது உண்மையிலேயே மிக மிக புண்ணியமான செயலாகவே இருக்கும். அதுதான் மிக மிக உயர்ந்ததும் கூட. எனவே எது நடந்தாலும், தவறே நடந்தாலும் அதை திருத்திக் கொள்ளும் மனப்பக்குவத்தை உன் மனதில் வளர்த்துக்கொள். என் அன்பு பிரியமே, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ சந்தோஷமும் நிம்மதியும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது என் பிரியமே. நம்பிக்கை மிக மிக முக்கியம். அதே போல அன்பு மிக மிக முக்கியம். எப்பொழுதுமே மற்றவர்களிடம் அன்பாக இருக்க கற்றுக்கொள். நீ அன்பாக இருந்தால் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்த ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வருவார்கள் நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, தவறு செய்யாத மனிதர்களே இந்த உலகில் இல்லவே இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை செய்து கொண்டே இருப்பது என்பது மிக மிக தவறான செயல். ஆம் என் பிள்ளையே, அதுதான் மிக மிக தவறான செயல்.
உன்னிடம் இருக்கும் குறைகளை உணர்ந்து கொண்டாலே போதும், நீ புரிந்து கொண்டாலே போதும். செய்த தவறை திருத்திக் கொள்ளாமல் அதையே நினைத்து உன்னை நீயே வருத்தி கொண்டிருப்பது மிக மிக தவறான விஷயம். எல்லா பிரச்சனைகளையும் பேசிவிட்டாலே அது தானாகவே தீர்ந்துவிடும் என் பிரியமே. அது தானாகவே தீர்ந்துவிடும். அப்படியும் தீராத இடங்களில் அதை சாதுரியமாக கையாள சிறந்த வழி மௌனமாக இருப்பதுதான். மௌனமாகவே இருந்து விடுவதுதான். சில நேரங்களில் இதுதான் மிக சரியான வழியாகவே இருக்கும். மௌனம்தான் பல இடங்களில் உறவுகளை வெற்றி கொள்வதற்கான திறவுகோலாகவே அமைந்துவிடும். ஆம் என் பிரியமே, கோபம் வந்தால் கோபப்பட்டுவிடு. ஆனால் அது எதனால் வந்தது என்பதை சொல்லாமல் போனால் அந்த கோபமே பகையாக மாறிவிடும். ஆபத்தும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். கோபம் விலை உயர்ந்தது என்பதையும் புரிந்து கொள். எப்பொழுதுமே கவனமாக அதை பார்த்து செலவிட கற்றுக்கொள். அப்பொழுது உன் வாழ்வு நல்ல விதமாகவே மாறும். குழந்தையே, மற்றவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே என்று நினைத்து மனம் வருந்தா. உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் அவர்கள் ஏங்கி நிற்கப் போகும் அந்த நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே பயப்படாதே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ பட்ட துன்பமெல்லாம் போதும், உன் மன வேதனையெல்லாம் போதும், உன் மன போராட்டம் எல்லாமே போதும். உன் அப்பா ஷீரடியிலிருந்து நல்ல செய்தியோடு உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். இந்த வியாழக்கிழமை அற்புதமான நாளில் உன்னுடைய கஷ்டம், கவலை, துன்பம், மன வருத்தம், வேதனை எல்லாம் பறந்து விடப் போகிறது. உன் அப்பா நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் சர்வ நிச்சயமாய். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. இப்பொழுது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும். உன் எதிர்காலம் நல்லபடியாக அமையும். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். உலக நியதிப்படி தக்க சமயத்தில் உனக்கு பாடத்தை புகட்டும். சாயிநாதரே, நான் எப்பொழுதும் தோல்விகளையே திரும்ப திரும்ப சந்தித்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மட்டும் எந்த மாற்றங்களும் நிகழவே இல்லையே. எனக்கு தோள் கொடுக்க, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாருமே இல்லையே என்று மீண்டும் மீண்டும் வருந்திக் கொண்டே இருக்காதே. நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்ற தீர்க்கமான முடிவை எடுத்துக்கொண்டு உன் லட்சிய பாதையில் நீ முன்னேறிக்கொண்டே இரு. தொடர் முயற்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாமே உனக்கு நிறைவேற்றி தரும். குழந்தையே,
எப்பொழுதும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் அது மரமாகிவிடும், இல்லையேல் அது உரமாகிவிடும் மற்றொரு மரத்திற்கு. அதிர்ஷ்டம் வேண்டுமானால் பல நேரங்களில் உன் விரலை பிடிக்க மறுத்துவிடலாம். ஆனால் எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடியும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே, உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறிப்போகலாம். ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாகப் போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாகப் போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராகப் போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடையாகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம், துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது இந்த நொடி, இந்த நிமிடம் நீ செய்யும் செயலில்தான் அடங்கியிருக்கிறது. நீ என்னிடம் வந்து சேர்ந்த பிறகு என்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் பக்தியோடும் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே. நீ செய்யும் நன்மையாலும், மற்றவர்கள் மீது வைக்கும் பாசத்தாலும், உன்னுடைய நம்பிக்கையாலும், உன்னுடைய பக்தியாலும், மற்றவர்களுக்கு உதவும் உன்னுடைய குணத்தாலும் என்னுடைய பெருமையை நீ உயர்த்தி இருக்கிறாய். இவ்வளவு நல்ல எண்ணமாக இருந்தாலும் கூட உன்னுடைய எண்ணத்தில் சிறு சிறு குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த குறைகளையும் நீ கைவிட வேண்டும் என்பதுதான் உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. உன்னுடைய சுயநலத்தை விட்டுவிட்டு முடிந்தவரை இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் நேசிக்க பழகு. அவர்களை நேசித்தால், அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு
என்ன பலன் கிடைக்கும் என்ற சிந்தனையோடு அந்த உதவியை செய்யாதே. பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீ செய்யும் உதவிதான் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒழுக்கம் என்ற அடித்தளத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வா. எப்பொழுதுமே நம்பிக்கை இல்லாமல் பேசாதே. வாழ்க்கையில் என்னதான் பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்களை நீ சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட, என்னதான் வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் தோன்றாமல் பார்த்து கொள்வதுதான் உன்னுடைய தலையாய கடமையாகவே இருக்க வேண்டும். நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. உன் சாயப்பா அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு உன் வேலையில் திறம்பட செய்து கொண்டே இரு. என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள் என்று முழு நம்பிக்கையோடு என்னை தேடி வந்திருக்கிறாய். உன்னுடைய நம்பிக்கையை நான் வீணடிக்க மாட்டேன் குழந்தையே. நீ நினைத்ததை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன். உன் நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. குள்ளேயே என்னை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தில் போய் தேடி அலைவதும், அனைத்தையுமே உன் சாயிதான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தும் கூட என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, மற்றவர்களுக்கு எல்லாம் நிகழ்கிறதே, நான் அப்படி என்னதான் பாவம் செய்தேன் என்ற கேள்வியை உன் சாயப்பாவிடமே கேட்பது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது என்பது நான் சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமா என்ன? ஒரே நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. சிறிய அளவிலான செயல்களால் கூட பெரிய வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில் என்னால் ஏற்படுத்த முடியும். சிறிய அளவிலான செயல்களாக இருக்கிறதே, இது நம் வாழ்க்கையில் எப்படி பெரிய மாற்றத்தை உண்டாக்கும், பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற சந்தேகத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு கெடுதலாகவே முடிந்துவிடும். எல்லாம் நன்மைக்கே நடப்பது, எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி ஒரு விஷயத்தில் நீ ஈடுபட்டால் நீ நினைப்பது போல்தான் எல்லாம் உனக்கு ஸ்வர்க்கமாகவே அமையும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த மனிதருக்கு கடற்கரையோரம் நடப்பது ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கும். மழை இல்லாத நாட்கள்ல எல்லாமே தினம் தினம் விடிய காலையிலேயே கடற்கரையோரம் நடக்க வந்து விடுவார் அந்த மனிதர். காற்று மழை என்று இருக்கும் நாட்களை தொடரும் நாட்களில் அவர் நடக்கும் பாதையில் புயலினால் கரைக்கு வந்த பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை அவர் நிறைய தடவை பார்த்திருக்கார். அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே தன்னுடைய நடையை தொடர்வது அவருடைய வாடிக்கையாகவே இருந்து வந்தது. அவர் கடற்கரையோருக்கு மழையில்லாத நாட்களுக்கு விடிய காலையில வருவார். அப்படி வரும் பொழுது பாதையில பல 100 நட்சத்திர மீன்கள் இருப்பதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு வேதனையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்வார். இதுதான் வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கும் அப்படிதான் புயல் அடித்து ஓய்ந்த பின் அவர் கடற்கரைக்கு வந்திருந்தார். எப்போதும் போல பல மீன்கள் மணலில் இருந்தது. அதை பார்த்தவருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே சிறுமி ஒருத்தி மணலில் இருந்து எதையோ எடுத்து அலைகள் பக்கம் சென்று வீசுவதையும், அதன் பிறகு மீண்டும் மணலுக்கு வந்து அதே வேலையை தொடர்வதையும் அந்த வயதான மனிதர் பார்த்தார். அந்த சிறுமி என்ன செய்கிறா அப்படிங்கிறது புரியாததுனால அவ கிட்டக்க போய் அவ என்ன செய்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த சிறுமி அருகில் சென்றார் அந்த மனிதர். அந்த சிறுமி பக்கத்துல போய், என்னம்மா பண்ற, என்னதான் செய்கிற, எதை எடுத்து கடலில் வீசுகிறாய் அப்படின்னு அந்த பெரிய மனிதர் கேட்டார். அப்பொழுது அந்த சிறுமி, நட்சத்திர மீன்கள் புயல்னால கரைக்கு வந்துடுச்சு, அவற்றை மீண்டும் கடலில் சேர்க்கிறேன், வெயில் வந்துவிட்டால் அவற்றை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சிறுமி சொன்னா. இங்கே பல 100கணக்கான மீன்கள் இருக்கிறதே, உன்னால எப்படி எல்லாவற்றையும் காப்பாற்ற முடியுமா? இது வேண்டாத வேலை, தேவையில்லாத வேலை, நீ ஒருத்தி இதை செய்வதால் ஒன்றுமே நடந்தே விடாது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னார்.
சிறுமியோ பேசிக்கொண்டு சும்மா நிற்காமல் மீண்டும் ஒரு மீனை எடுத்து கடல்ல விட்டாள். அதன் பிறகு அந்த மனிதரிடம் பார்த்து, ஏன் ஒன்றும் நடக்காது? நான் கடலில் விட்ட அந்த மீனுக்கு மீண்டும் வாழ வாய்ப்பு கிடைத்துவிட்டதே. எல்லா மீன்களையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் என்னால் முடிந்த அளவிற்கு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா. உடனே அந்த மனிதர் ரொம்பவே திகைத்து போனார். இத்தனை நாட்களாக ஒண்ணுமே செய்யாம வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு அந்த மீன்களுக்காக வருத்தப்பட்டு கொண்டே இருந்த தன்னை நினைத்து வெட்கப்பட்டார். சிறுமியைப் போல அவரும் ஒதுங்கி இருக்கும் மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடலானார். அந்த ஒரு சிறுமி செஞ்சா மட்டும் எல்லா மீன்களையும் காப்பாற்றிவிட முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ அந்த சிறுமியின் செயலால் நாமளே மீன்களை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு விட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட அந்த மீன்களை மீண்டும் எடுத்து கடலில் சேர்த்தார் அந்த மனிதர்.